இன்னைக்கு மதியம் சிம்பிளா லஞ்ச முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வேலையை லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்னோட வயசு கேட்க எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. யாரும் பயந்துறாதீங்க. தொண்டையில கொஞ்சம் கிச்சு கிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா அந்த தக்காளி கட் பண்ண போகும் இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருச்சு. நைஃப் ஷார்ப்னர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன்னா, அதுதான் வந்துருந்துச்சு. 2 இடத்துல வந்து கத்திய ஷார்ப் பண்ற மாரியும், ஒரு இடத்துல வந்துட்டு சிசர் ஷார்ப் பண்ற மாரியும் குடுத்துருந்தாங்க. இது கத்தி, சிசர் மட்டும் இல்லாம அருகுமனையும் ஷார்ப் பண்ணலாம். எங்க அம்மாவுக்கு வந்து அருகுமனையும் ஷார்ப் பண்ணி குடுத்தது நல்லாவே ஷார்ப்பா இருந்துச்சு. இனி வந்து சாண பிடிக்கிறவங்கலாம் தேட வேண்டாம். இது இருந்தாலே போதும். நமக்கு தேவைப்படுறப்ப ஷார்ப் பண்ணிக்கலாம். ஆனா என்ன கொஞ்சம் ஷார்ப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணணும். இதை சிசர்லாம் மழுங்கி போய் கிடந்துச்சா அதெல்லாம் வந்து ஷார்ப் பண்ணிட்டு அப்படியே பேப்பரை கட் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. தக்காளிலாம் கட் பண்ணும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மதியத்துக்கு வந்துட்டு ஆந்திரா டொமேட்டோ பப்பு தான் பண்ண போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டைலில் வந்து பருப்பு தான் கடைய போகிறேன். துவரம் பருப்பு, 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 தக்காளி, 4 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் காயப்பொடி, மஞ்சப்பொடி போட்டு தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டு எடுத்துட வேண்டியதான். ஏர்லாம் நல்லா போனதுக்கப்புறமேட்டு நல்லா மேஷர் வச்சு மசிச்சுட்டு கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றி உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு தாளிசம் பண்ணி இறக்கணும். அப்படின்னா ஆந்திரா டொமேட்டோ பப்பு சூப்பராக ரெடி ஆயிரும். ரைஸுக்கு வந்து போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சைடிஷாக வந்துட்டு உருளைக்கிழங்கு தான் வந்து பொரிக்கலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிவிட்டு பெருசாக ஒன்றுமே பண்ணல. மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பெப்பர் தூள், கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். ஏன்னா ஒன் டைம் வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் விரைய வச்சேன். அதுவே தண்ணி விட்டு வந்து மசாலா வந்து உள்ளே ஒட்டவே மாட்டேன்ருச்சு. அதனால் உடனே பொரிச்சு எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 பிஞ்சு பொடலங்காய் மட்டும் கிடந்துச்சு. அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி பொடலங்காய் முட்டை பொடி மாசு மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேன். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் 2 மாதுளம்பழம் வச்சா ஜூஸ் போட்டு வச்சா வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அதையும் ஜூஸ் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாச்சு. எங்கள் வீட்டில் மதிய சமையல் இதுதான். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. டாடா பை பாய்.